என்ன தல எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் அடிக்கிற அட்லீஸ்ட் இந்த பீர் அடி முடியாதா அடித்தல அடிக்கிற வெயிலுக்கு சின்ன ஒரு பீர் அடிக்கலாம்னு தோணுது இல்ல? பீர் அடிச்சா உடம்புக்கு குட்டா பேடா இல்ல அக்லியா பாத்திரலாம். இந்த மாதிரி கோக்குத்தனமான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவையானா மறக்காம அதான் உங்களுக்கு தெரியுங்கல்ல, நல்ல சின்ன பீர், அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 200 மில்லி எடுத்துக்கிட்டா அது இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லி மருத்துவம் சொல்லுது. ஆனா 200 மில்லியோட நிறுத்தணும், அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹார்ட். பீர் அடிச்சா நிறைய ஒண்ணுக்கு போகும்னு நிறைய பேருக்கு தெரியும். இட் இஸ் குட் டயபெட்டிக் ஏஜென்ட். இந்த மாதிரி ஒண்ணுக்கு நிறைய போறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உடம்புல நீர் எல்லாமே வெளியேறி பாடியில் டீஹைட்ரேஷன் வந்துடும். இந்த டீஹைட்ரேஷன் சொல்லி வர்றதுனால அது உடம்பு பாதிச்சு கிட்னியும் பாதிக்க போகுது. ஸோ கிட்னியை பாதிக்கிற பீரு உடம்புக்கு பேட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், பீர்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 90-95% வெறும் தண்ணி தான். ஒரு 3-5% ஆல்கஹால் இருக்குது, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது விட்டுலாம். இந்த ஆல்கஹால் இருக்குல்லையே, ஆல்கஹால் ரெகுலரா பீர் அடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்படைஞ்சு ஃபேட்டி லிவர் வந்து வயிற்றுல நீர் கோத்து வயிறு பானையாட்டு உப்பி பிரெக்னன்சி என்னன்னு தெரியாத அளவுக்கு வீங்கிட்டு சிரோசிஸ் லிவர்லாம் வந்து கஷ்டப்படணும். திஸ் இஸ் மோஸ்ட் அக்லியஸ்ட் பார்ட். தலையோட குட் பேட் அக்லி எப்படி அதிகமாக கமெண்ட்ல சொல்லுங்க.